ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதைக்கு உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சாயப்பா உன்னை பணத்தோட பார்க்க வந்தேன். பெற்ற பிள்ளைகளை பார்க்க போகும் பெற்றோர்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்கும், என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போகிறது போலதான் நானும் வீட்டுக்கு உனக்கு தேவையான பணத்தோடு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதன் மூலமாக நீ நினச்ச அனைத்தையும் நல்ல முறையில் நானே சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். நீ எதிர்பார்த்தது எல்லாமே உன் கையில் கிடைக்கும்படியும் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். யாரோ உன்னை ஏதோ சொன்னாங்கன்றதுக்காகலாம் நீ கவலைப்படாத. நீ எவ்வளோ பெரிய நல்ல பிள்ளை, நல்ல மனசு கொண்ட பிள்ளைன்னு எனக்கு தெரியும். உன் லட்சியத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நம்பிக்கையோடும் கவனத்தோடும் நீ செய்யும் வேலைகளில் எல்லாம் நான் உனக்கு துணையாக இருந்து முன்னேற்றத்தை கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சோதனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை தாண்டி உன்னுடைய தோல்விகளை முறியடிச்சு நான் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்துருவேன். எவ்வளவோ விஷயங்களில் எத்தனையோ முறை நீ பயந்துருக்க, ஆனால் அத்தனையும் தாண்டி வாழ்க்கையை சமாளித்து இப்போ நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்க. இந்த முறையும் எந்தவித சோதனைகளும் உன்னை எதுவும் செய்யாத அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து பாதுகாக்கிறேன். எந்த விஷயம் உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோ அதிலே உன்னை தெளிவுபடுத்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் மனசை போட்டு குழப்பிக்காத. உன் குழப்பம் நீ செய்கிற வேலையை கெடுத்துடும். அதனால் செய்கிற வேலைகளில் கவனமும் இருக்கட்டும், மனசில் தெளிவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து என் அருளால் உனக்குள்ள தெளிவான எண்ணங்களை உண்டாக்கி நீ செய்யும் வேலைகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். என்னை நம்பி வாழும் நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வந்து சேரும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான அத்தனையும் சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன். நீயும் உன் வாழ்க்கையை நலமோடும் வளமோடும் மிக மகிழ்ச்சியோடும் வாழ தயாராகு. நீ நினச்சதெல்லாம் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு மிக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் மனசில் இருந்த பிரச்சனைகளையும் உன் மன கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. என்னை வழிபடும் உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டங்கள் வராத அளவுக்கு நான் பாதுகாக்கிறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் இருக்கிற ஏற்ற இறக்கங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் மனசில் இருக்கிற சங்கடங்கள் தீர்ந்து நீ பொறுமையாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. நீ பேசுகிற சில விஷயங்களை இந்த உலகத்து மனிதர்கள் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதால பேசும் வார்த்தைகளை கவனமாக யோசித்து பேசு. என் அருளால் நான் உன் வாழ்க்கையை மாற்றி அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை எதிர்பார்க்கவே கூடாது. நல்ல குணம் கொண்ட உன்னை இந்த உலகம் கூடிய சீக்கிரம் புரிந்து கொள்ளும்படி நான் செய்கிறேன். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை அனைவருக்கும் நான் புரிய வைக்கிறேன் என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் தலைவிதி இப்படிதான்னு சொன்னவங்க கிட்ட நீ சத்தமாக சொல்ல வேண்டியது, என் சாயப்பா என் கூட இருக்காரு, அவர் என்னை காப்பாற்றுவார், எந்த தலைவிதியும் என்னை சோதிக்கும்படி விட்டுட மாட்டாருன்னு சொல்லு. இப்போது உனக்காக பணத்தை கொண்டு வந்த நான் கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் தலைவிதி எப்படி இருந்தாலும் அதை நல்ல விதமாக நான் மாற்றி தர்றேன். கூடிய சீக்கிரம் உன்னை நான் புகழின் உச்சிக்கே கொண்டு போக போகிறேன். என்ன நடந்தாலும் நீ எதை நினச்சும் கலங்க வேண்டாம். யாரெல்லாம் உனக்கு கெட்டது நடக்கும், நீ கஷ்டப்படுவேன்னு நினச்சிக்கிட்டு உனக்கு எதிராக வேலை செஞ்சாங்களோ அவங்க செஞ்ச கெட்ட விஷயம் இப்போ உனக்கே நல்லதாக மாறத்தான் போகுது. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் மேலே நீ கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்க. நான் உனக்காக நீ கேட்டதை தரலன்னு நீ என் மேலே கோபத்தோடு இருக்கிறதும் எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க வருத்தத்தையும் கோபத்தையும் பொசுக்கும் விதமாக
உனக்கு பிடிச்சமான உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி தரதான் நான் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளையும் துன்ப துயரங்களையும் கண்டு நீ பிரார்த்தனை செய்வதை நிறுத்தாதே. எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருதோ அந்த அளவுக்கு நீ என்னை வணங்கினா இன்னும் இன்னும் என்னை நம்பும்போது கண்டிப்பாக உனக்கான ஏற்றத்தையும் உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுத்துருவேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க குறைகளையெல்லாம் என்கிட்ட கொட்டி தீர்த்து விட்டாய் அல்லவா? இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மன வேதனை எதுவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதை நல்ல முறையில் நான் மாற்றி கொடுத்துருவேன். சாயப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் மன வேதனையை அனுபவிக்கணும்? நரக வேதனையாக என் வாழ்க்கை இருக்கின்ற உன் மன குமுறலை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். உன் கர்மாவின் தீவிரத்தை குறைச்சி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல காலம் வந்துடும் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு பொக்கிஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். என் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ எதுக்காகவும் கண்ணீர் விடவோ கவலைப்படவோ அவசியம் இல்லை. கூடிய சீக்கிரம் உனக்கான ராஜயோக காலம் வரப்போகுது. இந்த சாயப்பா உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். உன் கர்ம வினைகளை தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உனக்கு பிடிக்காத நிகழ்வுகள் நடக்கும்போது ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு எரிச்சல் பட வேண்டாம். உனக்கு பிடிக்காதத உனக்கு பிடிச்சதா, உனக்கு சாதகமானதா, உனக்கு சந்தோஷமானதா மாற்றி கொடுக்க என்னால் முடியும் என் செல்லமே. யார் உன்னை விட்டு போனாலும், யார் உன்னை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் உனக்கான உண்மையான உறவாக இந்த சாயப்பா கடைசி வரைக்கும் இருப்பேன். நீ உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கும். துஷ்டர்களிடம் வாதாடாதே. எதையும் யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. நீ பொறுமையாக இருந்தாலே நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். என்ன நடந்தாலும் நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்குள்ள நம்பிக்கை ஒளியை வரவழைத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். ஏதாவது ஒரு வழியில் நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருந்துக்கிட்டு உன்னை அழிக்க நினைக்கிற மனிதர்களை தாண்டி உன் வாழ்வின் இருளை விலக்கி என் அருளால் நீ ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். தனித்துவத்தோட வாழ்க்கையை சிறப்பாக நீ ஜெயிக்கிறதுக்கும் இந்த சாயப்பா அருள் செய்வேன். உனக்கான மன அமைதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காகவே உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தர வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடு. தெரியாத விஷயங்களை மற்றவங்க கிட்டேருந்து கேட்டு கற்றுக்கோ. அதன் மூலமாக கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையில் உயர முடியும். கெட்டது செஞ்சவனும் தப்பு செஞ்சவனும் அடுத்தவனை ஏமாத்தினவனும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும்போது நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு கதறினாய் அல்லவா? கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கு தப்பு சரின்னு தெரிஞ்சதை வச்சு அவங்க இது இவங்க இதுன்னு அடுத்தவங்களை பற்றி நீ குறை சொல்லாத. உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வருமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. தப்பு செய்கிறவங்கள நீ யோசிக்கவும் வேணாம், பார்க்கவும் வேணாம். தப்பு செய்கிறவங்களுக்கு உரிய தண்டனை எல்லாம் இந்த சாயப்பா கூடிய சீக்கிரம் கொடுத்தே தீருவேன். அதே போல் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு நான் தண்டனையை கொடுக்கறதோடு நின்றாமல் உன் நல்ல மனசுக்கு உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையாக நீ அமைதியாக பொறுமையாக தான் இருக்க. ஆனாலும் ஒரு சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் உனக்கு எதிராக எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தியா? நீ நல்ல மனசோட நல்ல குணத்தோட எல்லாருக்கும் நல்லதை செய்கிறேன்னு புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக தீங்கு செய்யும் மனிதர்களை நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்படாத. கண்டிப்பாக உண்மை ஜெயிக்கும். உன் வாழ்க்கையில் நீ உண்மையான பிள்ளையாக இருக்கும்போது, நேர்மையான பிள்ளையாக வாழும்போது கண்டிப்பாக நான் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுவேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஏற்கனவே நீ வாழ்க்கையில் நிறைய நாட்கள் காத்திருந்துட்ட, கஷ்டப்பட்டுட்ட. இனிமேல் எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு
நானே வந்து உன் வேலைகளை எல்லாம் சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன். இனிமே உனக்கு எந்த மன விரக்தியோ குழப்பமோ வேண்டாம். தனிமையில் இருப்பதாக நினச்சி தவிக்காதே. உனக்கு துணையாக நான் இருந்து இந்த உலகத்தில் உன்னை வெற்றிகரமாக உலா வரச் செய்வேன். எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும்.